ஸ்ரீயப்பதியான எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களுக்கெல்லாம் தலைவர் என்று கொண்டாடப்படுபவர் சுவாமி நம்மாழ்வார், பிரபன்ன ஜன கூட்டஸ்தர். சுவாமி நம்மாழ்வார் அவதரித்த திருநக்ஷத்திரம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம். அதே விசாக திருநக்ஷத்திரத்தன்று புரட்டாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று மண்டயம் அனந்தான் பிள்ளை ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் வேங்கட கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி அவர் அவதரித்த சுபமான தினம். அதை உத்தேசித்து பகவத் விஷய சதஸ் என்பது இன்று ஏற்பாடாகி இருக்கிறது. விசாக நட்சத்திரத்தில் சுவாமியினுடைய ஜன்மதின மகோத்சவம். இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள். திருமங்கையாழ்வாருடைய மாச திருநக்ஷத்திரம் இன்றைய தினம். திருமங்கையாழ்வார் தான் திருவாய்மொழிக்கு வேத சாமியத்தை உண்டு என்பதை நிரூபித்தார். திரு அத்தியன மகோத்சவத்தை எம்பெருமானிடத்திலேயே பிரார்த்தித்து இது வேதமாகவே கொண்டாடப்படத்தக்கது, தமிழ் வேதம் என்று இதனுடைய பெருமையை திக்கெட்டும் அனைவரும் அறிந்து கொள்ளுமா போலே ஏற்பாடு செய்தவர் திருமங்கையாழ்வார். அன்னாருடைய நட்சத்திரத்தில் நடைபெறுவது ஒரு சிறப்பு. மேலும் சுவாமி நம்பிள்ளை அவர் அவதரித்த சுபமான நட்சத்திரமும் கார்த்திகை மாதம் கார்த்திகை திருநக்ஷத்திரம். அவருடைய சன்னதியிலேயே இந்த பகவத் விஷய சதஸ் நடப்பது என்பது அது இன்னும் பொருத்தமாகவும் அமைந்திருக்கிறது. அதிலே தற்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம் 5ஆம் பத்தினுடைய சாரம். திருவாய்மொழியிலே 5ஆம் பத்து என்பது கையார் சக்கரத்து என்று அந்த பதிகத்தில் தொடங்குகிறது. கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெத்தொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அரையோயினி போனாலே என்ன ஆச்சரியமான பாசுரம். இதில் ஆழ்வார் முக்கியமாக என்ன தெரிவிக்கிறாருன்னா, எம்பெருமானிடத்தில் எனக்கு நிஜமான அன்பு காதல் ஏதும் இல்லை. ஆனால் சிறந்த அடியார்கள் பக்தர்கள் அந்த எம்பெருமானிடத்தில் மிகுந்த அன்போடு காதலோடு எப்படி பல வார்த்தைகளை சொல்லுவார்களோ அதே போன்ற அந்த வார்த்தைகளை ஞானமில்லாத பக்தி இல்லாத அடியேன் கூறினேன். ஆனால் அதுக்கு கிட்டின பலம் என்னன்னா, அந்த அடியார்களுக்கு எம்பெருமான் தன்னுடைய சம்ஸ்லேஷத்தை எப்படி கொடுத்தானோ, எப்படி தம்முடைய அனுபவத்தை கொடுத்தானோ அந்த உயர்ந்த பேரு அடியேனுக்கும் கிட்டியது என்று ஆச்சரியப்பட்டு ஆனந்தமாக தெரிவிக்கிறார். இப்போ அடியேனுடைய நிலைமையும் அதே மாதிரி தான். நான் இதற்கு முன்னாடி உபன்யாசம் செய்த சுவாமிகளோ பெருத்த சிம்மங்கள், அனைவருமே மிக்க சீல விருத்தர்கள், வயோவிருத்தர்கள், ஞான விருத்தர்கள். அடியேனோ சீலமில்லாத சிறிய ஞானத்தன், துரிதும் அனுஷ்டானம் இல்லை, ஞானம் இல்லை, பக்தி இல்லை, ஏதும் இல்லாத மிகவும் சிறியவன், வயதிலும் மிகவும் சிறியவன். அடியேனுக்கும் இதே மேடையை கொடுத்து இவ்விடத்துல இந்த திருவாய்மொழி உயர்ந்த விஷயத்தை பற்றி இவ்விடத்துல பேச வேண்டும்னு சுவாமி அளித்திருக்கிறார்னு சொன்னால் நிச்சயம் சுவாமியினுடைய நிருகேதுக கிருப்பை காருண்யம் அதுதான் இதில் வெளிப்படுகிறது. எம்பெருமானும் அந்த காருண்யத்தை வெளிப்படுத்தினான் இந்த 5ஆம் பத்திலே என்றுதான் ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். பரத்வ, காரணத்துவ, வியாபகத்துவ, நியந்திருத்வ, காருணிகத்துவ என்று இந்த 5ஆம் பத்திலே எம்பெருமான் தம்முடைய சிறந்த கருணையை வெளிப்படுத்தினான். காருண்யத்தை ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தான். அதே போன்ற கருணையத்தான் சுவாமியும் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அடியேன இந்த மேடையில் பேச வேண்டும்னு சொல்லி சுவாமி நியமிப்பரா? ஏதோ 2 சாதாரண விஷயத்தை பேசலாம்னா உயர்ந்த பகவத் விஷயத்தில் 5ஆம் பத்தினுடைய சாரத்தை சொல்ல வேண்டும் நியமித்திருக்கிறார்னு சொன்னால் இப்போ சுவாமியினுடைய கருணை எப்படிப்பட்டதுன்னா, பெருமாள் எப்படி ஆழ்வாருக்கு நிருகேதுகமாக தன்னுடைய காருணிகத்துவத்தை காட்டி தம்முடைய அனுபவத்தை கொடுத்தாரோ அதே போலத்தான் சுவாமியும் அடியேனை இவ்விடத்தில் நியமித்திருக்கிறார்னு கொண்டு தொடங்குகிறேன். இந்த பதிகமே பிரசங்காத்து வந்தது என்று ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். நன்னாதார் முருவலிப்பவிலே சம்சாரிகள் படுகிற கிளேசத்தை அனுசந்தித்து அதுக்கு பரிகாரமாக பகவத் ஞானத்தை உண்டாக்குவோம் என்று ஒன்றும் தேவும் அந்த பதிகத்தில் எம்பெருமான் தான் உயர்ந்த பரபரன் என்பதை ஆழ்வார் உபதேசித்தார். அதை கேட்ட உடனே பலரும் திருந்தினார்கள். ஆழ்வார் திருநகரி அங்கு மட்டும் இல்லாது பாரதத்தில் பலரும் ஆழ்வாருடைய உபதேசத்தை கேட்டு திருந்தினார்கள். அப்படி திருந்தின அடியார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பல்லாண்டு பாடுவோம் என்றுதான் ஆழ்வார் முனைந்தார். ஆனால் அதற்கு முன்னதாக என்ன ஏற்பட்டதுன்னா, அடியன் அதாவது 2 கிட்டம் தண்ணிலே சேர கிடக்க அதிலே ஒன்று பொன்னாயிருக்குமா போலே அவர்களிலே ஒருவராயிருக்கிற தாம் அவர்களையும் திருத்தும்படி தமக்கு பிறந்த நன்மைக்கு அடியன் என்று பார்த்து தன்னுடைய நிருகேதுக கிருப்பையாலே செய்தானத்தனை என்கிறார். இப்போ ஒரு க்ஷணம் தானே யோசித்து பார்த்தாராம். உலகத்துல இத்தனை சம்சாரிகள் உண்டியே உடையேன்னு தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு நடுவே இருக்கிற அடியேன பகவான் இப்படி கட்டாட்சித்து இவர்களையெல்லாம் உபதேசத்தை திருத்தும்படியாக எனக்கு இப்படி ஒரு பெருமையை கொடுத்திருக்கிறார்னு சொன்னால் இதற்கு அடி என்ன, நாம என்ன பெருசா என்ன பண்ணிட்டோம்னு தன்னை உற்று பார்த்தார். 2 உலோகங்கள் பக்கத்துல 2 உலோகங்களை வச்சு பார்த்தா, ஒரு உலோகம் பொன்னா இருக்கு, மற்றொரு உலோகம் தாழ்ந்த ஒரு இரும்போ தகரமோ ஏதோ ஒரு உலோகம் இருக்கு. 2மே உலோகம்ங்கிறதுனால ஒன்றுதான், 2மே உலோகங்கள் தான். ஆனாலும் பொண்ணுன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு சிறந்த மதிப்பு. இந்த மாதிரி 2த்தையும் பக்கத்துல வைத்தாலும் பொன் என்பது மிகவும் எவ்வளவு சிறப்போ, தங்கம்ங்கிறது எவ்வளவு சிறந்ததோ, அதே போல இந்த சம்சாரிகளுக்கு நடுவே நம்மை வைத்திருந்தாலும் திடீரென்று இப்ப நமக்கு ஒரு பெருமை எம்பெருமான் கொடுத்திருக்கிறார்னு சொன்னால் இது எப்படி ஏற்பட்டது? நிருகேதுக கிருப்பை, எந்த காரணமும் அற்று எம்பெருமான் தாமே அடியேனுக்கு மயர்வர மதிநலம் அருளி இருக்கிறார் என்று அதில் மிகவும் ஈடுபட்டு அனாதி காலம் சம்சரித்து புத்திபூர்வம் விரும்புவது சப்தாதி விஷயங்களையாய் தன் பக்கல் எனக்குள்ளது அகிருதயமான உக்தி மாத்திரமேயா இருக்க, உள்ளத்துல ஏதோ எம்பெருமானிடத்துல நிஜமான அன்போ எந்த காதலும் பக்தியும் இல்லாமல் இருந்தாலும் அந்த எம்பெருமான் எனக்கு கட்டாட்சித்திருக்கிறார். பிறரையும் நான் திருத்தவல்லேனாம்படி பண்ணினான் என்று தாம் பெற்ற பேற்றின் கணத்தை சொல்லி ஈடுபட்டு அனுபவிக்கிறார். பகவத் பரத்வ ஞானத்தை தம் நெஞ்சிலே படுத்தினபடியும் அதுக்கு உறுப்பா இருப்பதொரு நன்மை தமக்கு இன்றிக்கே இருந்தபடியையும் எப்படி தமக்கு காட்டி கொடுத்தார் எம்பெருமான்னா, யசோதை முதலான அந்த சிறந்த அடியார்களுக்கு எம்பெருமான் எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்தாரோ அந்த அத்தனை சிறந்த அனுபவத்தை அந்த அளவுக்கு பக்தி இல்லாத தாழ்ந்தவனான அடியேனுக்கும் கொடுத்திருக்கிறாரேன்னு மிகவும் ஆச்சரியப்பட்டு தெரிவிக்கிறார். அதுதான் பாசுரத்துல பொய்யே கைமை சொல்லி புறமே ஆடி மெய்யே பெத்தொழிந்தேன். பண்ணியிருப்பது அத்தனையும் பொய்யாக வெறும போலி வேஷம் போட்டு எல்லாருக்கும் முன்னாடி நானும் சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவன், நானும் சிறந்த அடியவன் தம்மை வெளிக்காட்டி கொண்டாராம் ஆழ்வார். அப்படி வெளிக்காட்டினத்துக்கு எம்பெருமான் மிகவும் மயங்கி, ஆஹா இப்பேற்பட்ட சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவரா அடியவரா இருக்கிறாரே, இவருக்கு உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கலாம், அனுபவத்தை கொடுக்கலாம்னு உண்மையாகவே எம்பெருமான் நமக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தான் என்று தம் திருவடிகளிலே கைங்கரியமே புருஷார்த்தம் என்னும் இடத்தையும் என் நெஞ்சிலே படுத்தி அனைத்து தன்னுடைய பெருமைகளையும் காட்டி கொடுத்தார். ஆறாவமுதை விட்டு இன்னமுதென தோன்றின சப்தாதி விஷயங்களை விரும்பி போந்தபடியையும் தாம் எப்படி இருந்தார்? ஆறாவதுமா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை விட்டுட்டு தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அப்படி இருக்கிற அடியேனை அவனை உகந்தார் சொல்லும் வார்த்தைகளை சொல்லி போந்தபடிகளையும், அந்த எம்பெருமான மிகவும் உகந்தவர்கள், எம்பெருமான்னு சொன்னா அப்படியே அவ்வளவு அன்பு அத்தனை காதலோடு இருக்கக்கூடிய ஒரு பிரஹ்லாதனோ ஒரு துருவனோ அப்படிப்பட்ட சிறந்த அடியார்கள், அவர்களெல்லாம் எப்படி அந்த எம்பெருமானிடத்துல அன்போடு கண்ணா மணிவண்ணா வாசுதேவான்னு அழைப்பார்களோ அந்த சிறந்த நாமங்களை எல்லாம் நானும் சொன்னேன், போலியாக வெறும் உதட்டளவில் சொன்னேன். அப்படி சொன்னதற்கு பெருமான் எப்படின்னா தன்னுடைய சர்வ பிரகாரத்தாலும் தான் எப்படிப்பட்டவன், தன்னியனா இருக்கக்கூடிய என்னை அவையொன்றும் பாராதே தான் சர்வசேஷி என்னும் இடத்தையும் தன் திருவடிகளில் கைங்கரியமே புருஷார்த்தம் என்னும் இடத்தையும், நான் தான் அனைவருக்கும் தலைவன், என்னுடைய திருவடிகளில் வந்து சேருவதுதான் அனைவருக்கும் பிராப்தியம், அடியனுக்கு இடத்துல இருந்து என்னோடு கூட இருந்து அனுபவித்து கைங்கரியம் பண்ணுவதுதான் சிறந்த புருஷார்த்தம் என்பதை இந்த தாழ்ந்தவனான அடியேனுக்கும் காட்டி கொடுத்திருக்கிறாரே எம்பெருமான் என்று மிகவும் ஈடுபட்டு அந்த தம் எம்பெருமானுடைய நிருகேதுக கிருபையத்தான் இந்த 10 பாசுரத்துல தெரிவிக்கிறார். இப்போ இது பிரசங்காத்து வந்தது. முதல்ல இதற்கு முன்னாடி 4ஆம் பத்தினுடைய இறுதியில ஒன்றும் தேவங்கிற அந்த பதிகத்துல எம்பெருமானவுடைய அந்த பரத்வத்தை உபதேசித்தார் ஆழ்வார். அதை கேட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் திருந்தினார்கள். இப்போ ஒரு க்ஷணம் தம்மை நினைத்து பார்க்கிறார், நான் என்ன ரொம்ப அவ்வளவு பெரிய சிறந்த உத்தம ஆச்சாரியனா, இத்தனை பேருக்கும் நான் உபதேசித்திருக்கிறேன்னு சொன்னால் நான் யாருன்னு சற்று தம்மை நோக்கி பார்த்தார். இதுவரைக்கும் ஏதும் இல்லாமல் தாழ்ந்தவனாக இருந்த அடியேனுக்கும் பெருமாள் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பேற்றை கொடுத்து தன்னுடைய விஷயமான அந்த உயர்ந்த ஞான பக்தி இதையெல்லாம் கொடுத்து மயர்வர மதிநலம் அருளி இருக்கிறாரே, எப்பேற்பட்ட காருணிகத்துவத்தோடு எம்பெருமான் இருக்கிறான்னு அந்த எம்பெருமானுடைய காருணிகத்துவத்தை இதுல தெரிவித்தார். இந்த முதல் 10 பாசுரத்திலேயே அந்த எம்பெருமானுடைய நிருகேதுக கிருப்பை அதைத்தான் தெரிவித்தார். இதற்கு அடுத்து ஆச்சரியமான திருவாய்மொழி, பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்னுமில்லை களியும் கடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந் திசைபாடி ஆடி உழிதரக் கண்டோம். இதுதான் இப்போ நேரடியான தொடர்பு. கீழே திருந்தின அடியவர்களுக்கு இப்போ மங்களாசாசனம் பல்லாண்டு பாடுகிறார். எவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி, இந்த லோகம் முழுக்க அனைவரும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாகி எம்பெருமானுக்கு போற்றி போற்றின்னு பல்லாண்டு பாடுகிறார்களே, இப்படிப்பட்ட சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் சிறந்த மங்களங்கள் ஏற்பட வேண்டும், எல்லா இடத்துலையும் சுபிக்ஷம் நிறைய வேண்டும்னு ரொம்ப ஆர்வத்தோடு பல்லாண்டு பாடுகிறார். போயித்து வல்லுயிர் சாபம், நாம் அனுபவித்தே அற வேண்டிய
கலியுகத்தினுடைய அந்த கொடுமைகளெல்லாம் நீங்கி தெரியும் கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கிதயுகம் பத்தி பேரின்ப வெள்ளம் பெருக என்று கிருதயுகத்துல தர்மமானது எவ்வளவு தழைத்து ஓங்கி இருந்ததோ அதை போல இந்த கலியுகத்திலேயே அந்த சிறந்த தர்மம் தழைத்து ஓங்கி இருக்கிறது. தர்மம்னா எதுன்னா சாட்சாத்து தர்மம், சித்த தர்மமான கண்ணனம்பெருமான் அவனை பத்தின உண்மையான ஞானத்தோடு பலரும் இவ்விடத்திலே தொண்டுகளை செய்கிறார்கள்னு சொன்னா அப்ப அந்த தர்மம் தழைத்திருக்கிறது என்ன அதை பார்த்து ஆழ்வாருடைய ஸ்ரீ வைஷ்ணவஸ்ரீயை காண்கைக்காக நித்தியசூரிகள் இங்கே வர அவர்களை கண்டு மங்களாசாசனம் பண்ணுகிறார் என்று ஒரு நிர்வாகம். ஒன்று, இந்த ஆழ்வாருடைய உபதேசத்தை கேட்டு இந்த உலகத்தவர்கள் திருந்தினார்கள், திருந்தின அடியார்களுக்கு பல்லாண்டு பாடுகிறார். நீங்கள்லாம் இன்னும் சௌக்கியமா நன்று இருந்து பெருமானோடு பொருந்தி இருந்து பல தொண்டுகளை செய்து கைங்கரியம் செய்ய வேண்டும்னு பல்லாண்டு பாடுகிறார். அது ஒரு விதமான நிர்வாகம். மற்றொரு நிர்வாகம் இல்லை, இப்படி ஆழ்வார் அனைவருக்கும் உபதேசித்து பலரையும் திருத்துகிறார்னு கேட்டு நித்திய சூரிகள் சேனையருக்கோன் மொத்தமுண்டான நித்திய சூரிகள் எல்லோரும் கீழே இறங்கி வர அவர்களை பார்த்து அவர்களுக்கே பல்லாண்டு பாடுகிறாராம், மங்களாசாசனம் பண்ணுகிறார். நன்னாதார் முருவலிப்பவிலே சம்சாரிகள் படுகிற கிளேசத்தை அனுசந்தித்து அதுக்கு பரிகாரமாக ஒன்றும் தேவிலே பகவத் பரத்வத்தை உபவாதித்து திருத்த அத்தாலே திருத்தி சம்சார பரமபத விபாகமற்று அங்குள்ளாரும் இங்கே வரலாம்படி இருக்கிற இருப்பை கண்டு மங்களாசாசனம் பண்ணுகிறார். அப்ப எப்படி மாறிவிட்டதுன்னா வைகுந்தம் வேறு லீலா விபூதி வேறுன்னு இல்லாதபடி இந்த உலகத்திலையும் அத்தனை சிறந்த அடியார்கள் நிறைந்து விட்டாராம். அதை பார்த்துட்டு வைகுந்தத்திலிருந்து அந்த நித்திய சூரிகளே கீழிறங்கி இங்க வந்து விடுகிறார்கள். இப்படி ஒரு பெரிய பேராக இந்த பூமி இப்படி மாறிவிட்டதேன்றதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பல்லாண்டு பாடுகிறார். பகவத் ஸ்வர்ஷத்தாலேயே இருக்கிறபடியும் அது இல்லையாகில் எல்லா நன்மைகளும் உண்டானாலும் அவையடைய தன்னிதாயிருக்கிறபடியும் சொல்லி தம்மாலே திருந்தின ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருவடிகளிலே விழுந்தும் திருந்துகைக்கு யோக்கியதை உடையாரை திருத்தியும் திருந்தாதாரை உபேட்சித்தும் இப்படி பாகவத சமிருத்திக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். இப்படி திருந்தினவர்களுக்கெல்லாம் எது அடி? தான் உபதேசித்தது காரணம் இல்லையா, எம்பெருமானுடைய சம்பந்தம், பகவானுடைய சம்பந்தம் இருப்பதனால தான் இத்தனை பேரும் திருந்தி இருக்கிறார்கள். அந்த எம்பெருமானுடைய சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா இவர்களால திருந்தி இருக்க முடியாது. ஆக கூடவே இந்த பாசுரங்கள்ல ஆங்காங்கு பெருமானுடைய பெருமையும் சொல்லி இப்படி பெருமை பெற்று கொண்டிருக்கிற அந்த எம்பெருமானுக்கு அடியவர்களானவர்கள் எல்லா இடத்துலையும் சூழ்ந்து பலரையும் திருத்தி இப்ப ஸ்ரீ வைஷ்ணவமே தழைத்து ஓங்குகிறது என்று இதுல பல்லாண்டு பாடுகிறார். அப்ப திருந்தின ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பல்லாண்டு பாடுகைங்கிறது இந்த பதிகம். மேலும் இதுல தான் கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைப்பாடி ஆடி ஒழிதர கண்டோம். கலியும் கெடும்னு சொன்னா ஆச்சாரியர்கள்லாம் அற்புதமா காட்டுவது சுவாமி எம்பெருமானார் தாமே சிஷ்யர்களுக்கு காட்டி கொடுத்தது. இந்த இடத்துல பவிஷ்யதாச்சாரியன் சுவாமி ராமானுசர் பின்னாடி திருவதரிக்க போகிறார் என்பதை சுவாமி நம்மாழ்வார் குறிப்பாலே உணர்த்தி இருக்கிறார். இதை நாதமுனிகளுக்கும் காட்டி கொடுத்தார், மதுரகவிகளுக்கும் ஆழ்வாரே காட்டி கொடுத்தார். இன்றைக்கும் நாம ஆழ்வார் திருநகரில பவிஷ்யதாச்சாரியனை சேவிக்கிறோம். அவ்வாச்சாரியன் அவரையே கலியும் கொடுங்கிற இந்த வார்த்தை இந்த பதத்தினாலே சூச்சிப்பிக்கிறார் ஆழ்வார். பின்னாடி அவர் அவதரித்து அவருடைய சம்பந்தமடியாகவே கலியும் கெடும். அவருடைய சம்பந்தத்தை பெற்றோம்னு சொன்னால் இப்போ இந்த கலியுகத்தினால எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படாது. ஒருவேளை அவருடைய சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் கலி கோலாகலத்தில் சிக்கிக்கொண்டு தவிப்பர்கள் என்பதை இதில் ஆழ்வார் சூச்சிப்பித்தார்னு காட்டுகிறார். அப்போ நேர எம்பெருமானாருடைய அவதாரத்தை காட்டிக்க கொடுக்கூடியதான ஒரு ஆச்சரியமான திருவாய்மொழி பதிகமாகவும் இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. மேலே இதற்கு அடுத்து இப்போ மேல நிறைய கிளேஷம், இவ்வளவு ஆனந்தத்தோடு பல்லாண்டு பாடினாரே, அடுத்து என்ன ஆகிவிட்டதுன்னா தன்னிலை போய் பெண்ணிலையாக மாறி மடல் எடுக்க பார்க்கிறார். ஒரு ஒற்றுமை. இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம்னு பார்த்தோமே, திருமங்கையாழ்வார் சிறிய திருமடல்னு ஒரு திவ்ய பிரபந்தம், பெரிய திருமடல்னு மற்றொரு திவ்ய பிரபந்தம், 2 திவ்ய பிரபந்தங்களை மடல் ஊறுவேன்னு சாதித்தார். அதற்கு எது அடி? மாறன் பணித்த தமிழ் மறைக்குத்தான் அங்கம் கூறுவதற்காக 6 அங்கத்தை அருளி செய்ய வேண்டும்னு திருமங்கையாழ்வார் அருளி செய்தார். அப்ப அதற்கு முன்னமே மாறன் நம்மாழ்வார் எங்கான அருளி செய்திருக்கிறாரான்னு சொன்னா, இதோ மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்னத்தை ஆசரு சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே பாசரவெய்தி அறிவிழந்தனாலையும் ஏசரம் ஊரவர் கவ்வை தோழி என் செய்யுமே என்று தொடங்கி யாம் மடல் ஊர்ந்தும் எம் ஆழியங்கை பிரானுடை என்று ஒரு பாசுரத்துல நான் மடல் ஊறுவேன், யாம் மடல் ஊறுவன்னு தெரிவித்தார். நான் மடல் ஊர்ந்தாவது பெற்று விடுவேன்னு தெரிவித்தார். 2 பாசுரங்கள்ல மடல் ஊறுவேன் மடல் ஊறுவேன் பெருமானிடத்துல சற்று பயமுறுத்துகிறா போல தெரிவித்தார். நிச்சயம் நான் மடல் ஊறத்தான் போகிறேன்னு தெரிவித்தார். எப்ப நம்மாழ்வார் 2 பாசுரங்கள்ல மடல் ஊறுவேன்னு சொல்லிட்டாரோ நம்ம 2 திவ்ய பிரபந்தமாவே அமைத்து விடுவோம் என்று திருமங்கையாழ்வார் ஒன்று சிறிய திருமடலாகவும் மற்றொன்று பெரிய திருமடலாகவும் சாதித்தார்.
இப்போ ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது? இவ்வளவு திருத்தி இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களும் சமிருத்தியா எல்லா இடத்துலையும் ரொம்ப சிறப்பாக இருந்து கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவமே தழைத்து ஓங்குகிறதுன்னு இந்த முன் 10 பாசுரங்களை அனுபவித்துட்டு அடுத்த க்ஷணம் எல்லாம் போய் எம்பெருமானே காணுங்கிற அந்த நிலை ஏன் வந்ததுன்னா, இத்தனையும் சொல்லி கொண்டு வந்தவர் எல்லாம் மானச அனுபவம் தானே. புளிய மரத்தை அடிய விட்டு ஆழ்வார் எங்கும் நகரவில்லை. 16 பிராயத்திலிருந்து அதுக்கப்புறம் தான் திருவாயை திறந்து இந்த பாசுரங்களை அருளி செய்ய தொடங்கினார். இப்போ அவதரித்ததிலிருந்து அதே அந்த புளியமர இடத்துல அந்த பொந்திலேயே தான் எழுந்தருளி இருக்கிறார். அப்படி இருக்கிற ஆழ்வார் இது அத்தனையுமே மானச அனுபவம். இப்போ இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருந்தினார்கள், இதற்கெல்லாம் அடி அது அந்த கண்ணன் பெருமானுடைய அனுகிரகம். அவரை அனுபவிப்போம்னு அப்படி கைகளை நீட்டி அந்த கண்ணனை ஆற தழுவனம்னு பார்த்தாராம். பார்த்தால் வெளியில எதுவுமே கிடைக்கவில்லை. அதே புளிய மரத்துக்கு அடியில தான் இருக்கிறார். எங்கேயோ வைகுந்தத்தில் இருக்கோம், எம்பெருமான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்லாம் நினைத்தோமே, ஏதும் இல்லாமல் போயிட்டே அந்த கண்ணன் பெருமான காணவில்லையேன்னு மிகவும் துக்கம், ஆற்றாமை கரை புரண்டு என்ன செய்ய போகிறோம் என்று தவித்தார். அதுதான் ஆச்சாரியர் அற்புதமா காட்டுகிறார். மலியும் சுடரொளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை என்று வடிவழகையும் குணங்களையும் சௌலபியத்தையும் அனுசந்தித்து, இதற்கு முன் பாசுரங்கள்ல நிறைய எம்பெருமானுடைய வடிவழகு, அவருடைய சௌசீல்யம் முதலான குணங்களையெல்லாம் அனுபவித்தார். ஆச்சரியமான குணசேஷ்டிதங்களை உடையனுமாய் அவை இல்லையே ஆகிலும் விட ஒண்ணாத வடிவழகு. இத்தனை குணங்கள் இல்லைன்னா கூட இந்த அழக என்னால விட முடியலையே என்று அந்த அழகில மிகவும் ஈடுபட்டவர். அணைக்க கோலி, கைகளை நீட்டி அந்த கண்ணனை அணைத்து உச்சி முகர்ந்து பார்த்து அனுபவிக்க வேண்டும்னு கைகளை நீட்டினாராம். ஆனால் கைகளுக்கு அகப்படாதே கை கழிந்து நிற்க. எம்பெருமான் அத்தனையும் மனசுல உள்ளத்தால தான் காட்டி கொடுத்தான். வெளியில அவளுக்கு பாஹ்ய சம்ஸ்லேஷம், வெளி இந்திரியங்களாலையும் கண்ணன் அனுபவிக்கணும்னு பார்த்தவருக்கு கிடைக்கவில்லை. அத்தாலே கலங்கி மடலெடுக்கையிலே உபக்கிரமிக்கிறார். மடலெடுக்கையாவது போர் சுட்டு பொறி கொறிக்கையோபாதி, அநீதி செய்யாதே கொள்ளுங்கோள் என்று பிறரை திருத்தினவர் நீர் செய்ய பார்க்கிற இது அநீதி, அத்தை தவிரும் என்று பிறர் திருத்தவும் திருந்தாதபடியானார். போர் சுட்டு பொறி கொறிக்கைனா, ஒருத்தருக்கு ரொம்ப பசி, ஏதாவது ஆகாரம் சாப்பிடணும்னு பார்த்தார். பெரிய வெக்கப்போர் இருந்தது, பசுமாட்டுக்கு தீவனமாக போடுற வெக்கப்போர் இருந்தது. சரி, இதை கொளுத்துவோம், அதில் ஏதோ நெல்மணி இருக்குமே, அது 4 பொரிஞ்சுதுன்னா அந்த பொறி எடுத்து சாப்பிடலான்னா மொத்த வெக்கப்போரையும் கொளுத்தினா அதுலேருந்து எங்கே பொறி கிடைக்கும்? மொத்தம் அழிஞ்சு சாம்பலாக தான் போகும். அப்போது இத்தனை பெரிய பெரிய காரியத்தை பண்ணி கடைசியில் அதனால பிரயோஜனமும் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்போ எம்பெருமான் விஷயமாக பெரிய நான் மடல் ஊர்ந்தாவது அந்த எம்பெருமான் இல்லை. அவன் இத்தனை காலம் எனக்கு செய்திருக்கிற இந்த உபகாரம்லாம் ஒன்றும் இல்லை. அவன் எவ்வளவு என்ன செய்திருந்தாலும் அவன் செய்ததெல்லாம் ஏதும் இல்லைன்னு அவன் பேரில் நிறைய குற்றங்களை சொல்லி இப்போ ஏற்பட்ட சிறந்தவன் சிறந்தவன் நீங்கள் சொல்லுகிறீர்களே, ஆனால் அவனை குறித்து நான் இன்னும் அன்போடு தவித்து கொண்டிருக்கிறேன், என்னை கைவிட்டு விட்டான், இன்னும் இவன் என்னை ரட்சிக்கவில்லை, நீங்கள் சொல்லுவதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு உண்மையாக இந்த பண்புகள்லாம் இல்லைன்னு, அவனுக்கு ஏதும் இல்லை, குணங்கள் இல்லை, அழகில்லை, எப்படி அவனுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குன்னு நீங்கள் கூறுகிறீர்களோ அது ஏதும் இல்லைன்னு நிரூபிக்கணும்னு பார்க்கிறார். மடலெடுக்கைனா அதை ரொம்ப பெரிய அவதாரிக்கையாக காட்டுகிறார். மடலெடுக்கைனா என்னன்னா, ஒரு நாயகன் நாயகி இருவருக்கும் காதல் மையல் ஏற்படுகிறது. இப்போ அந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தனுக்கு கிடைக்கவில்லைன்னு சொன்னால் அப்போ அந்த ஒருத்தர் என்ன பண்ணுகிறாராம், அந்த அடுத்தவனுடைய அந்த ஒரு உருவத்தை ஒரு பனை மடல்ல வரைந்து கொண்டு அதை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு பனை ஓலையில் ஒரு குதிரை மாதிரி பண்ணி அதற்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு சிறு குழந்தைகளை அந்த குதிரையை பிடித்து இழுத்து கொண்டு போக சொல்லி தெருவில் அப்படியே அந்த வரைந்த படத்தை வைத்துக்கொண்டு, இதோ இவன் தான் என்னை ஏமாத்திட்டான், இவனிடத்துல தான் என்னுடைய மனசு பறிப்போய் விட்டது, என்னை காப்பாற்றுறேன் ரட்சிக்கிறேன்னு அத்தனை வாக்குறுதி கொடுத்தான். ஆனால் எதையும் செய்யவில்லைன்னு அவன் பேரில் குற்றங்களை சாட்டி கொண்டு ஊர் முழுக்க அவனை பற்றி அப்படி அறிவித்தால் அப்போ என்ன ஆகும்னா, ஊரில் இருக்கிறவாள்லாம் பார்த்து ஆஹா இத்தனை காதலா, இத்தனை அன்பா, இன்னும் இத்தனை அன்போடு இருக்கிற இவர்களை ஏன் பிரித்து வைக்க வேண்டும், சேர்த்து விடுவோம்னு சேர்த்து விடுவார்களாம். இல்லை அந்த யார் பேரில் இவன் விருப்பமோடு இதை செய்கிறானோ அவளே பயந்து கொண்டு இன்னும் நாம் எதுவும் செய்யாமல் இருந்தால் இப்போ மொத்தமாகவே நமக்கு பழி ஏற்பட்டு விடும், நம்முடைய பெயரெல்லாம் போய்விடும், நாம் இனிமேலும் தாமதிக்கக்கூடாது, உடனே நாம் போய் கொடுத்து விட வேண்டும்னு அப்படி தானே சம்மதித்து இவளோடு சேர்ந்து விடுவான். இப்படியெல்லாம் மடலெடுக்கைங்கிறது இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கிற விஷயம். அதே போலத்தான் இப்போ நம்மாழ்வாரும் நான் மடல் எடுத்தாவது அந்த எம்பெருமான இடத்துல இத்தனை குணங்கள் இருக்குன்னு பலரும் சொல்லுகிறார்கள். பலர் சொல்லுவது என்ன, இவரே சொல்லி இருக்கிறார், ஆனால் இப்போ அந்த குணங்கள் ஏதும் இல்லை, என்னை அனுகிரகிக்கவே இல்லை என்று அந்த மடலெடுக்கை மூலமாக அதையெல்லாம் நிரூபிக்கலாம்னு பார்த்தார். அப்படி பார்த்த சமயத்தில் மற்றவர்கள்லாம் இப்போ தடுக்கிறார்கள், அம்மா இப்படி செய்வது தவறு. இவர் இப்போ தலைமகள் பாசுரம் தலைமகளாக இருந்து கொண்டு நாயிகாபாவத்தில் நான் எடுக்க போகிறேன்னு சொல்ல அதை தடுப்பதற்கு தோழிகளும் அன்னமீர்களும் அருகே வந்து இப்படியெல்லாம் செய்வது உனக்கு ஆகாது, எம்பெருமான் தாமே வந்து ரட்சிக்க
காத்து கொண்டிருக்க வேண்டும். எப்படி சீதா பிராட்டி 10 மாசம் பிரிந்திருந்தாலும் எம்பெருமான் வந்து ரட்சிப்பண்ண ஆறி இருந்தாலோ அதே போல நீயும் அடக்கத்தோடு மடப்பத்தோடு லஜ்ஜையோடு இருக்க வேண்டுமே தவிர நீ என்ன இப்படி எல்லாம் துள்ளி குதிக்கொண்டு அங்க போய் நான் அனுபவிக்கணும், நான் அவனை போய் அனுபவிக்க போறேன், மடலெடுத்தாவது அவனை பெறப்போகிறேன், இப்படி துணிந்து காரியம் செய்யலாமா? இது எப்பேற்பட்ட பழி உனக்கு ஏற்பட்டு விடும். இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு அனைவரும் வந்து தடுக்க முடியவே முடியாது. என்னுடைய நிலைமை அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாகிவிட்டது. அத்தனை அன்பு, அத்தனை காதல். இனி அந்த எம்பெருமான ஒரு க்ஷணம் விட்டு பிரிந்திருந்தாலும் பிராணனே போய்விடும். அதற்கு பதிலாக நான் மடல் எடுத்து பழிய சம்பாதித்து கொண்டாவது நானும் முடிந்து போகிறேன், அவனும் முடிந்து போகட்டும். அந்த எம்பெருமான் எப்போ எனக்கு கிடைக்கவில்லையோ அவனும் இல்லைன்னு நான் சொல்லி நான் என்னையும் முடித்துக் கொள்ளுகிறேன், அவனையும் முடித்துக் கொள்ளுகிறேன்னு ஒரு பெரிய சாகசமான காரியத்துல இப்போ ஆழ்வார் இறங்குகிறார். அதைத்தான் இந்த மாசரு சோதிங்கிற இந்த பதிகத்துல நான் மடலூர போகிறேன்னு சொல்ல அப்படி செய்யக்கூடாதுன்னு மற்றவர்கள்லாம் தடுக்க ஏசரும் ஊரவர் கவ்வை தோழி என் செய்யுமே. தோழி வந்து சொல்றாள், அம்மா இந்த மாதிரி எல்லாம் நீ செய்யக்கூடாது, ஊரார்கள்லாம் பழி சொல்லுவா, ஒரு பெண்ணா அடக்கமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி போய் காரியங்களை எல்லாம் செய்கிறேன்னு மற்றவாள்லாம் பழி சொல்லுவாளேன்னா அந்த பழி ஏசலுக்கெல்லாம் அடங்கி போகிற காலமெல்லாம் போய்விட்டது. இனி எத்தனை காலம் பொறுத்திருக்க முடியும்? ஆயிப்போச்சு 5, 10 இத்தனை 500 பாசுரங்களாயும் இன்னும் எம்பெருமான் எனக்கு அனுபவத்தை கொடுக்கவில்லைன்னு சொன்னால் தாங்க முடியாது. இப்பொழுதே பெற வேண்டும் என்கிற அந்த துடிப்போடு அருளி செய்த பாசுரங்கள் தான் இந்த மாசரு சோதிங்கிற அற்புதமான பதிகம். ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன் பேய்முலை சார்ந்து சுவைத்த செவ்வாயன் என்ன நிறை கொண்டான். இத்தனை செயல்களை செய்து அடியார்களுக்கு தன்னையே கொடுத்த அந்த எம்பெருமான் என்னை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு விட்டான். ஆகவே நான் அவனை நோக்கி செல்ல போகிறேன், மடலெடுக்க போகிறேன்னு சொல்ல பெயர்ந்தும் பெயர்ந்தும் அவனோடு அன்றி ஓர் சொல்லிலேன் தீர்ந்த என் தோழி என் செய்யும் ஊரவர் கவ்வையே. ஊரவருடைய அந்த ஏச அதாவது அவர்களுடைய பழிச்சொற்கள், அவர்கள் ஏசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னை என்ன செய்ய முடியும்? என்னை கட்டுப்படுத்த முடியுமா? இனி என்னை கட்டுப்படுத்த முடியாதுன்னு தன்னுடைய துணிவை தெரிவிக்கக்கூடியதான அற்புதமான இந்த பதிகம் மாசரு சோதிங்கிற பதிகம். இப்படி மடல் ஊருவேன்னு தொடங்கின பிற்பாடு என்ன ஆகிவிட்டதுன்னா அந்த இடமே இப்போ இருள் சூழ்ந்து விட்டது, ராத்திரி வந்து விட்டது. அதனால மடல் ஊற முடியாமல் மிகவும் தளர்ந்தார். அதுதான் அடுத்த 10 பாசுரங்கள். ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நல்லிருளாய் நீரெல்லாம் தேறி ஓர் நீளரவாய் நீண்டதால் பாரெல்லாம் உண்டனம் பாம்பனையான் வாரானால் ஆரெல்லே வல்வினையேன் ஆவி காப்பார் இனியே நாடும் இறைக்கவே யாம் மடலூர்ந்தும் என்று பெரியதொரு துவரா ரசமாயிரே கீழே சென்றது. பெரிய ஒரு துடிப்போடு நிச்சயம் நான் மடல் எடுக்க போறேன்னு அவ்வளவு வேகத்தோடு கிளம்பினாராம் ஆழ்வார். இப்ப என்ன ஆகிவிட்டதுன்னா மடலூர பெருகைதான் அவனை பெருகையோபாதி தேட்டமாம்படி பலஹானி மிக்கது. ஆழ்வாருக்கு பலமெல்லாம் குன்றிவிட்டது. ரொம்ப பலத்தோடு தான் ஊருவேன்னு தொடங்கினார். ஆனா அதனுடைய முடிவில் என்ன ஆகிவிட்டதுன்னா இப்ப அவனை பெறுவது இருக்கட்டும், மடல் எடுக்கிறேன்ற இந்த காரியம், மடல் எடுக்கிற அந்த காரியத்தை செய்வதற்கு கூட பலம் இல்லாதபடி பலஹானி வந்து விட்டதாம் ஆழ்வாருக்கு. இனித்தான் மடலூறும் போது அபிமத விஷயத்தை படத்திலே எழுத வேணுமே, அதுக்கு அவகாசம் இல்லாதபடி ஆழி கொண்டு இரவி மறைப்ப பெருமான் எப்படி அன்றொரு நாள் அந்த யுத்த சமயத்திலே தன்னுடைய சக்கராயுதத்தை விட்டு சூரியனை மறைத்தாரோ அதே போல இப்ப தனக்கு பழி வரக்கூடாது, ஆழ்வாருக்கும் பழி வரக்கூடாதுன்னு 2 பேரையும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக சட்டென்று அந்த இருள் சூழும்படியாக சூரியனையே மறைத்து அதனால என்ன ஆகிவிட்டதுன்னா ஆழ்வாருக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. இப்போ இங்க மின்விளக்குகள்லாம் இருக்கு, ஏதோ இந்த மாதிரியான சாதனங்கள் இருக்கிறதுனால இரவிலும் பகலும் ஒன்றும் வித்தியாசம் இல்லாதபடி எல்லா காரியங்களும் இப்ப லௌகிகத்தில் நாம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா முன்பு அப்படி கிடையாது. ஆழ்வார் காலத்தில் நிச்சயமா இந்த மாதிரியான மின்விசரி சாதனங்கள்லாம் கிடையாது. அதுவும் எல்லாமே மானச அனுபவம் தான். இருந்தாலும் இப்ப பிரகாசமா சூரியனுடைய உதய அந்த காலத்துல மடலூருவேன்னு சொன்னார். சட்டென்று ராத்திரி சமயம் வரல, ஆனா பெருமானே ராத்திரி ஆகும்படி சூரியன் அந்த உதயம் அதாவது சூரியனுடைய வெளிச்சத்தை எல்லாம் மறைக்க எல்லா இடத்துலையும் இருள் சூழ்ந்தது. இப்ப நாயகனுடைய படத்தை வரைந்து வைத்து கொண்டு மடல் ஊற வேண்டும், குதிரை பண்ணணும், அதற்கு மேல ஏறி உட்காரணும், ஊரெல்லாம் போகணும், ஊராரெல்லாம் பார்க்கணும். இப்படி பார்த்தாதானே மடல் ஊற முடியும். இப்ப ஏதும் இல்லாதபடி ஒரே காரியத்தினால அனைத்தையும் அடக்கி விட்டான் எம்பெருமான். சூரியனுடைய ஒளியை மழுங்கச் செய்தான். அதனால எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடி பலஹானி ஏற்பட்டு ஒரே காலராத்திரியாக ஆகிவிட்டதாம். தெய்வ யோகத்தால் அஸ்தமித்ததால் செய்து ராத்திரியாய் அதுதான் சந்தியா மாத்திரம் அன்றிக்கே சராச்சரங்கள் அடங்கும்படி மத்திய ராத்திரமாய் நடுராத்திரி காலராத்திரியாகி ஆகிவிட்டது. இப்ப எந்த செயலையும் செய்ய முடியவில்லை. இதுவரைக்குமாவது ஊரார்கள் தோழிகள் எல்லாம் ஏதோ கூட அருகே இருந்து நீ செய்வது தவறு, இப்படி செய்யக்கூடாதுன்னு ஏதோ 2 வார்த்தையான சொல்லி கொண்டிருந்தார். அப்படியான அவர்களுக்கு பதில் சொல்லுமா போல சற்று தரித்து இருந்தாள் தலைமகளான பராங்குஷ நாயகி. இப்ப அவர்களும் தூங்கிவிட்டார்கள். அதுதான் அழகா தெரிவிக்கிறார். ஒரு உஷா துணையும் இன்றிக்கே பழி சொல்லுவாரோடு அனுகூலராய் ஹிதம் சொல்லி விளக்குவாரோடு. ஊரார்கள்லாம் பழி சொல்றா,
அவர்களும் உறங்கிவிட்டார்கள். சரி, அனுகூலரான தோழிகள் தனக்கு ஹிதம் சொல்லி நன்மை சொல்லி சற்று ஆறி இரு, உனக்கு நிச்சயம் கிடைப்பான்னு அனுகூலமா நமக்கு நன்மைகளை சொல்லக்கூடிய அந்த தோழிகளும் உறங்கி போய் அனைவரும் உறங்க ஒரு உஷாத்துணையும் இன்றிக்கே இவ்வளவிலே பிரளயாபத்துகளிலே உதவும் சுபாவனமாய் சர்வரக்ஷகனான புருஷோத்தமனுடைய குணங்களை அனுசந்திக்க அவைதான் பிரிவிலே அனுசந்திக்கையாலே மிகவும் ஆற்றாமைக்கு ஒரு பாய். சரி, வேற எதுவுமே ஆழ்வாருக்கு தெரியாது. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னம் வெற்றிலை எல்லாம் கண்ணன். சரி, இவர்கள் எல்லாம் உறங்கி போனார்களா? வேறு வழி இல்லை, எம்பெருமானுடைய குணங்களை நினைப்போன்னு நினைத்தார். அது இன்னும் துக்கத்தை அதிகரித்தது. பிரளய ஆபத்தும் பொழுதே உதவின அந்த கண்ணன் இவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்கி தவிக்கிற அடியேனுக்கு இன்னும் அவர் அனுகிரகிக்கவில்லையேன்னு நினைக்க நினைக்க இன்னும் அப்படியே துடித்து துடித்து அந்த ஆற்றாமை, அந்த வருத்தம்ங்கிறது அதிகரித்து விட்டது. அப்பதான் ரொம்ப கஷ்டப்படுகிறார். எப்படி சீதா பிராட்டி லங்கையில சிறை வைக்கப்பட்ட பொழுது விஷஸ்ய தாத்தா, எனக்கு விஷம் கொடுத்து என்னுடைய பிராணனை போக்கி கொள்ளுவதற்கு கூட இந்த ஊர்ல ஒரு தார்மிகர் இல்லை, இருக்கிறவா அத்தனை பேரும் அதர்மிகள், நன்னா இருக்கு பிராணனோட இருந்து ஹிம்சை பண்ணி இவளை சித்திரவதம் பண்ணணும் தான் எல்லாரும் இருக்காளே ஒழிந்து விஷத்தை கொடுத்து ஒரேடியா போகட்டும் உயர் என்ன அவளுக்கு முடித்து கொள்ளுவதற்கு கூட உதவி புரிவதற்கு யாரும் இல்லைன்னு சீதை நொந்து கொண்டாளாம். அத மாதிரி இப்போ இங்க ஆழ்வார் மிகுந்த கிளேசப்படுகிறார், வருத்தப்படுகிறார். எல்லாம் இப்படி ஆகிவிட்டதே, பாரெல்லாம் உண்ட நம் பாம்பனையான் வாரானால் ஆரல்லே வல்வினையேன் ஆவி காப்பார் இனியே. இனி என்னுடைய இந்த ஆத்மாவை தரிக்க செய்யும்படி இதை ரட்சிப்பவன் யார் இருக்கிறார்? இதுல தான் காதல் நோய், அந்த காதலை எப்படியெல்லாம் எம்பெருமான் வளர்த்தார். பின்னின்ற காதல் நோய் நெஞ்சம் பெரிதெடுமால் என்றெல்லாம் தெரிவிக்கிறார். இந்த பத்திலே வரிசையா ஒவ்வொரு பத்தில ஆழ்வாருக்கு தான் அவருடைய நிலையை அப்படியே உறுதிப்படுத்தி கொண்டு வருகிறான். முதல்ல பக்தி, அடுத்தது முக்தி, அடுத்தது விருத்தி, அடுத்தது விரக்தி, இதுல மறுபடியும் அதாவது ஞப்தி, இதுல 5ஆம் பத்தில பக்தி. முதல் பத்தில ஆழ்வாருக்கு சிறந்த ஞானத்தை கொடுத்தான். அந்த ஞானத்தினாலே பரமாத்மாவினுடைய திருவடிகள்ல மிகுந்த அதாவது திருவடிகளை அடைவது தான், அதுதான் பிராப்தியம்ங்கிற முக்தியை காட்டி கொடுத்தார் 2ஆம் பத்திலே. அடுத்து 3ஆம் பத்திலே சரி முக்தினா என்ன, போய் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்ங்கிற விருத்தி, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளில் செய்யப்படக்கூடிய கைங்கரியத்தை 3ஆம் பத்தில காட்டி கொடுத்தார். அடுத்து 4ஆவதுல சரி எம்பெருமானிடத்துல கைங்கரியம்னு சொன்னா உலக விஷயங்கள் எல்லாம் பற்றில்லாமல் இருக்க வேண்டும், இந்த உலக விஷயம்னு சொன்னால விரக்தி ஏற்பட வேண்டும், அதை 4ஆம் பத்திலே ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தார். அடுத்து 5ஆம் பத்திலே சரி அந்த விருத்தி செய்யணும்னா அடிமை செய்ய வேண்டும்னு சொன்னால் ஏதோ கட்டாயம் வலுக்கட்டாயமா செய்யணுமானா அப்படி செய்யக்கூடாது. அன்பு தூண்ட தூண்ட பகவத் அதாவது எம்பெருமானாரே தெரிவிக்கும் பொழுது பிரீத்திகாரித கைங்கரியம்னு தெரிவித்தார். நாம அன்பினாலே தூண்டப்பட்டு கைங்கரியங்களை செய்யணுமே தவிர ஐயோ தலையெழுத்தே திருவாராதனை பண்ணணும், தலையெழுத்தே போய் கோஷ்டியில போய் உட்காரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து கொண்டு மற்றவாள்லாம் பார்க்கிறா இன்னைக்கு போகலைன்னா யார் என்ன சொல்லுவாளோ, தீர்த்தம் வாங்கிக்கலன்னா என்ன பாப்பம் வந்துடுமோன்னு பயந்து கொண்டு பெருமான இடத்துல எந்த காரியத்தையுமே செய்யக்கூடாது. எல்லாம் அன்போடு தூண்டப்பட்ட காரியங்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பக்தி அதைத்தான் இந்த 10 பாசுரங்கள்லையும் விளக்கினார். இந்த 5ஆம் பத்து முழுவதுமே ஆழ்வாருடைய அந்த பக்தியை நன்கு எம்பெருமான் வளர்த்து கொடுத்தான். பின்னின்ற காதல் நோய்னா ஆழ்வார பின்தொடர்ந்து காதல் வந்து கொண்டே இருக்கிறது. சாதாரணமா இந்த உலக விஷயத்தினுடைய காதல்னு சொன்னால் சிறிது காலம்தான் இருக்கும். நமக்கும் அவருக்கும் எத்தனை காலம் அவர் நமக்கு உதவி புரிகிறாரோ, நம்மாலே அவருக்கு நன்மை ஏற்படுகிறதோ அவ்வளவு வரைக்கும் தான் இந்த காதல் அன்பெல்லாம் இருக்கும். ஆனா எம்பெருமான இடத்துல இந்த காதல்னு சொன்னால் அது நாள்பட கழிய மிக்கதோர் காதல். எத்தனை நாள் ஆனாலும் இன்னும் காதல் அதிகரிக்குமே தவிர இத்தனை வருஷம் ஆன பிற்பாடு காதல் குறையுமான்னு கேட்டா குறையவே குறையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தி காதல் அதையெல்லாம் காட்டி கொடுத்த ஒரு அற்புதமான 10. அதுல இந்த பதிகத்துல அப்படிப்பட்ட காதலோடு கூடியிருக்கிற எம்பெருமானும் இன்னும் வரவில்லையேன்னு மிகுந்த வருத்தத்தை இந்த பதிகத்துல தெரிவித்தார். இதற்கு அடுத்து எங்கனேயோ அன்னமீர்கள் என்ன முனிவது நீர் நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கினதன் நெஞ்சமே. என்னைப்போ ஆழ்வார் சற்று பலம் ஏற்பட்டது. உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை என்று இதற்கு முன் பாசுரத்துல அந்த எம்பெருமானுடைய குணங்களை நினைத்த மாத்திரத்துல சற்று பலம் ஏற்பட்டு சரி அவர் இருக்கிற இடத்துல இப்பொழுதே சென்று போய் சேர்ந்து அனுபவிப்போம், இங்கேயே இருந்தால் நிச்சயம் நம்மால முடியாது, அந்த திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறானே அவனிடத்துல சென்று அனுபவிப்போம்னு புறப்பட துணிந்தார். அப்போ மற்றவாள்லாம் தடுக்கிறா, இப்படியெல்லாம் நீ செல்லக்கூடாது என்று சொல்ல எங்களுக்கெல்லாம் அந்த எம்பெருமான் சேவிக்கிறோமே அப்படி என்ன ஒரு ஆர்வம் உடனேவா கிளம்பி விடுகிறோம்னா என்னெஞ்சினால் நோக்கி காணீர். உங்க மனசாலெல்லாம் பார்த்தா அது தெரியாது, சாட்சாத்து தானே மயர்வர மதிநலம் அருளப்பெத்து தன்னை எனக்கு நேர காட்டி கொடுத்திருக்கிறான் எம்பெருமான். என்னுடைய மனசால நீங்க பாருங்க, அப்பதான் அந்த எம்பெருமானுடைய முழுமையான அழகு உங்களுடைய மனசுல பட்டு நீங்களும் என்ன போல துடிப்பர்கள், துடித்து கொண்டு அந்த எம்பெருமானை இப்பொழுதே அடைய வேண்டும்னு
துறையோடு பாரிப்பீர்கள் என்று இந்த 10 பாசுரத்தில் அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அன்னமீர்கள் என்ன முனிவாதி, என்ன நீங்க சத்தம் போட்டு என்ன வெய்யறதெல்லாம் நிறுத்திட்டு ஒன்று வெய்யணும்னு சொன்னா இத்தனை அழகோடு இருக்கிற அந்த எம்பெருமானை பார்த்து நீர் ஏன் சுவாமி இவ்வளவு அழகோட இருக்கீர், உம்மை பார்த்தாதான் பராங்குஷ நாயகிக்கு இவ்வளவு காதல் வருது, நீர் சற்று அழக குறைக்கத்து கொள்ள ஒன்று எம்பெருமான இடத்துல தான் நீங்கள் வெய்யணுமே தவிர என்ன வெய்து எந்த பிரயோஜனம் இல்லை. நம்பியினுடைய திருமேனியில் அழகு வெள்ளம் என் நெஞ்சிலே வேர் விழுந்தது, அப்படியே வேர் பிடித்து கொண்டு செடி வளர்ந்ததுன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதை மாதிரி எம்பெருமான் தம்முடைய திருமேனி அழக என்னிடத்துல கொடுத்து அப்படி உயர்ந்த தன்னுடைய காதலை கழியமிக்கதோர் காதல் என்பதையெல்லாம் இந்த பதிகத்துல தெரிவித்து இதற்கு மேல கடல் ஞாலம் அணுகாரம் எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிற அந்த நிலையில சரி அவனை போலவே நினைத்து கொண்டு அணிகரித்து தரிப்போம். ஆண்டாள் எப்படி திருப்பாவையிலே கோபிகைகளைப் போல அனுகரித்து நடித்து பார்த்து தன்னை தரித்து கொண்டாளோ அதே போல பாவனா பிரகர்ஷத்தாலே உக்தி மாத்திரத்தினாலே வாக்கினாலே அனைத்தையும் செய்த அந்த பரமாத்மா வேறு யாரும் இல்லை, நான் தான் அந்த பிரம்மம் என்று தம்மையே நினைத்து கொண்டு அப்படி அனுகரித்து தரிப்பதாக இந்த 10 பாசுரங்கள் கடல் ஞாலம் செய்தேனுங்கிறது அமைந்திருக்கிறது. இதற்கு மேலே மீதி இருக்கிற 4 பதிகங்கள் அது நோற்ற நாளும் நோற்ற நோன்பிலேன் ஆறாவமுதே மானை நோக்கு நல்லீர் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று இந்த 4 பதிகங்களும் உபாய ஸ்வரூபம். எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்கிறோம், எம்பெருமானே உபாயம்னு பற்றுகிறோம்னு சொன்னால் அப்படி என்ன தன்மைகளோடு இருக்க வேண்டும். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன், என்னிடத்துல கைமுதல் ஏதும் இல்லை, எம்பெருமானுடைய திருவடிகள் தான் ஒரே புகழ்னு வேறற்ற மரம் போலே எம்பெருமானுடைய திருவடிகளில் விழுந்து பற்ற வேண்டும். இது நோற்ற நோன்பிலேன். ஆறாவமுதே அடியேனுடலுங்கிறதுல என்னிடத்துல வேறு புகழ் இல்லை, ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம், என்னிடத்துல ஏதும் இல்லைன்னு சொன்னது நோற்ற நோன்பிலேன். உம்மை விட்டா வேறு கதி இல்லைன்னு சொன்னது ஆறாவமுதே அடியேனுடலம் என்று திருக்குடந்தை எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்தது. அதற்கு அடுத்து மானை நோக்கு நல்லீர் திருவல்லவாள் அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடத்துல அங்க போய் சரணாகதி பண்ணணும்னு பார்க்கிறார். ஆனா போகிற வழியிலேயே தனக்கு பலஹானி மிக்கு உள்ள போக முடியாமல் வெளியில இருக்கிற புற சோலைகள்லையே அங்கேயே தங்கி உள்ள எம்பெருமான் இருக்கிறார். எத்தனை அழகா பொழில்கள் சூழ்ந்திருக்கிறது, நானோ ரொம்ப மிகவும் வாடிக்கொண்டிருக்கிறேன், எம்பெருமான் இன்னும் நம்மை ரட்சிக்கவில்லையே, அவனே தஞ்சமென்னு பற்றி வந்த எனக்கு இன்னும் எம்பெருமான் ரட்சிக்கவில்லையேன்னு கலங்கினது. அது மானை நோக்கு நல்லீருங்கிற அந்த பதிகம். இறுதியாக 3 திவ்ய தேசங்கள்ல சரணாகதி செய்து பார்த்தார். என்னதான் அர்ச்சாவதாரத்துல போய் என்ன சரணாகதி செய்தாலும் அவர் அர்ச்சா வரம்ப மீற மாட்டாரே, அவர் வெறும அர்ச்சா வரம்போட இருந்து அதாவது அர்ச்சா நிலையில இருக்கிறது மட்டும் எனக்கு போராது, அவர் எழுந்திருக்க வேண்டும், கண் சிமிட்ட வேண்டும், வாராயின்னு கூப்பிட வேண்டும், என்னை அணைத்து கொள்ள வேண்டும், உச்சி முகர்ந்து பார்க்க வேண்டும், இதெல்லாம் செய்யணுமே. அதற்கு தகுந்தவர் யாருன்னா அது விபவாவதாரம் தான். அவதாரத்தில் இருக்கிற எம்பெருமான் தான் இத்தனையும் செய்வார். ஆகவே இனி அர்ச்சா நிலையை விடுவோம், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் என்று அந்த கண்ணனம்பெருமான் தான் அவதரித்து எத்தனையோ காரியங்கள் பாண்டவர்களுக்காக தன்னையே ஆக்கி கொடுத்து எல்லா அடியார்களுக்கும் அத்தனை பேர் இன்பத்தை கொடுத்திருக்கிறானே, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளில் பிரார்த்தித்து நீர்தான் நம்மை கைவிடாமல் ரட்சிக்க வேண்டும். என்னன்னா சேர்ந்து அனுபவிக்கும் நிலை செய்யன்ன சீர்மாறன் வாய்ந்த பதத்தே மனமே வைகு. பெருமானே உன்னுடைய திருவடிகளை அடைய வேணும்னு சரணாகதி பண்ணல, உன்னை நினைச்சாலே அப்படியே உருகிறேன், உன்னை நினைக்கிற பொழுது உருகாமல் இருந்து தரித்து நின்று உன்னை அனுபவிப்பதற்கு நீ எனக்கு அனுகிரகிப்பாய் என்று பிரார்த்தித்தது. அது இறுதியான பிறந்தவாறுங்கிற அந்த பதிகம். இப்படி 4 பதிகங்கள்ல பெருமானுடைய திருவடிகள்ல சரணாகதி செய்து பெருமானே உம்மை விட்டா வேறு கதி இல்லை என்று அந்த உபாய ஸ்வரூபம் உபாயமா இருப்பது எம்பெருமான் என்பது அழகா காட்டி கொடுத்தது இந்த 5ஆம் பத்தினுடைய இறுதியான 4 பதிகங்கள்ல. இப்படி மொத்தமா பார்த்தா எம்பெருமானுடைய காருணிகத்துவம், மேலே எம்பெருமான் ஆழ்வாரிடத்துல வளர்த்த பக்தி, அந்த பக்தியினால எம்பெருமான் அதாவது ஆழ்வார் எம்பெருமான் இடத்துல சரணாகதி செய்தமை, இவ்விஷயங்கள் தான் இந்த 5ஆம் பத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது என்பதை இவ்விடத்துல கூறிக்கொண்டு ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்கும்படி பிரார்த்தித்து கொண்டு ஏற்பட்ட ஒரு சிறந்த அவகாசத்தை கொடுத்துள்ள சுவாமியினுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். 5ஆம் பத்தினுடைய சாரத்தை சுவாமி சுருக்கமாக அழகாக தெரிவித்தார்.